Hello my dear students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியா இருக்கீங்களா? Yes. நம்மளோட குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருக்குல. எப்படி இருந்தது குவார்ட்டர்லி எக்ஸாம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க எப்படி இருந்தது உங்களோட குவார்ட்டர்லி எக்ஸாம்? ஈஸியா இருந்ததா? டஃப்பா இருந்ததா? மாடரேட்டா இருந்ததா? சோ குவார்ட்டர்லி எக்ஸாம் எப்படி இருந்தது? ஈஸியா இல்லனா டஃப்பா இல்லனா மாடரேட்டா ஓகேவா? ஸோ எல்லாரும் ஆல்ரெடி சொன்னது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னது ஓகே மேனேஜபிள் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ ஆர்கானிக்கில் இருந்து ஒரு லெவலில் தான் வந்திருக்கு. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் மேனேஜபிள்னு தான் சொல்லியிருக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸும். எஸ், ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கார்போனியல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடோட செகண்ட் பார்ட்டு தான். ஓகே, செகண்ட் பார்ட்டு தான். எல்லாரும் ரெடின்னு நினைக்கிறேன். எஸ், we can start our session. Before that, Xylem யூடியூப்ல மட்டும் இல்லை, அதர்ஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். ஸோ வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் ஃபியூச்சர் அப்டேட்ஸும் கிடைக்கும். ஸோ அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்திருக்கு. ஓகே, சைலத்தில் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் லான்ச் ஆகிருக்கு. என்ன ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்னா, ஸோ மேம் 6 months தான் எக்ஸாமுக்கு இருக்குது, நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலை, ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ எல்லா சாப்டர்ஸும் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணணும், டென்ஷனாக இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஓகே, நீங்கள் 12 ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நான் ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம், ரீரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் எல்லா சிலபஸும் கவர் பண்ணும். ஓகே, ஃப்ரம் ஸ்டார்டிங், ஓகே, ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ ஆன்லைனில் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் கோர்ஸோட ஃபீ 8499 தான். ஓகே, 8499. ஓகே, அண்ட் ஆன்லைனில் உங்களுக்கு சப்போஸ் டேப் வேணும், மெட்டீரியல் வேணும், ஆன்லைன் கோர்ஸ், ஸோ அதோட பேக் காம்போ எடுக்கும்போது உங்களுக்கு 24,648 rupees தான். ஸோ லிமிட்டட் சீட் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி சடனாக என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டேப். ஓகே, என்ன இந்த டேபோட ஸ்பெஷாலிட்டி, இந்த டேப் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ நான் ஆக்சுவலி டிவியேட் ஆகிடும். ஓகே, ஸோ எஸ், டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் டேபெல்லாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ அது பிரச்சனை ஆகிடும்ல, டோன்ட் வரி. ஸோ இந்த டேப் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டடி பர்பஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அ லாக்டு டேப். ஓகே, இது என்ன ஒரு லாக்டு டேப் தான், இது ஸ்டடி பர்பஸ்க்காக தான். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இந்த டேப்பில் பார்க்கலாம். அதர் தேன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் மேம் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் அவ்வளோ செட் ஆகாது, எனக்கு ஆஃப்லைன் அங்கே போய் தான் படித்தா மண்டேல ஏறும், அப்படியும் இருக்கும்ல ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்காக ஆஃப்லைன் பேட்ச், Xylem ஆஃப்லைன் பேட்சும் இருக்குது. ஸோ இந்த ஆஃப்லைன் பேட்சில் ஸோ தமிழ்நாட்டில் 3 centers தான் இருக்குது, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி. அண்ட் த ஃபீ இஸ் 29,500. ஓகே, இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிபிபியும் மெட்டீரியல்ஸும் மட்டும்தான் இந்த ப்ரைஸ்க்கு இருக்கும். ஓகே, and you will get offline class. and my dear students, limited seats தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காகவும் இந்த நம்பரில் கால் பண்ணால் போதும். ஓகே, ஸோ தென் we can start our chapter. ஓகே, ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கார்பாக்சிலிக் ஆசிட். என்னடா கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஏதாச்சும் ஐடியா இருக்கா? என்ன கார்பாக்சிலிக் ஆசிட்? ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்னா என்ன? ஸோ சிம்பிளாக கார்பாக்சிலிக் ஆசிட்னா எப்படி இருக்கும்? COOH, இதுதான் COOH. ஓகே, RCOOH. ஓகே, இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிடோட ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே R குரூப் எவ்வளோ வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ பென்சீன் குரூப்பாக இருக்கலாம், அராயில் குரூப்பாக இருக்கலாம், இல்லைனா கார்பன் செயினாக இருக்கலாம். ஸோ அது டிபெண்ட் பண்ணிட்டு தான் அதோட நேமிங் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நேமிங் எப்படி இருக்கும்? லாஸ்ட் எப்படி ஓயிக் ஆசிட்னு தான் வரும். ஓகே, எப்படி இருக்கும்? ஓயிக் ஆசிட். ஓகே, கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு மாலிக்யூல் இருக்குது, CH3 twice CHCOOH. ஓகே, CH3 twice
CH3 twice CHCOOH. இதோட பேர் என்ன? ஸோ கமான், இதோட பேர் என்ன? ஸோ இது ஆக்சுவலி இங்கே 2 methyl group வருது. ஓகே, இங்கே என்ன எப்படி methyl group வருது? ஸோ methyl groupனா ஸோ இப்படி கவுண்ட் பண்ணலாம்ல. ஸோ இப்படி கவுண்ட் பண்ணும்போது 1 methyl group 1 2 3 கார்பன். ஓகே, 3 கார்பன் வருது. 3 கார்பன் மீன்ஸ் ப்ரொப். ஓகே, ப்ரொப்பு தான், ப்ரொப்பனாயிக் ஆசிட் வரும். அண்ட் இங்கே செகண்ட் கார்பனில், ஓகே, ஸோ இங்கே வரும்போது இது செகண்ட் கார்பனில் என்ன வருது? பிரான்ச் வருது. அப்போ எப்படி எழுதலாம்? எந்த பிரான்ச்? மீத்தைல் குரூப் வருதுல்ல. ஸோ எழுதும்போது 2ல் என்ன இருக்குது? மீத்தைல் குரூப் இருக்குது. மீத்தைல் எந்த ஆசிட் இது? ப்ரொப்பனாயிக் ஆசிட். ப்ரொப்பனாயிக் ஆசிட். கிளியரா? சரி, தென் நெக்ஸ்ட் hexane 1,2-dioic acid. ஓகே, ஸோ ஹெக்ஸைன்னா எவ்வளோ கார்பன்ஸ் இருக்கும்டா? ஹெக்ஸைன்னா எவ்வளோ கார்பன்ஸ் இருக்கும்? மெத்தட் ப்ராப்பு பியூட்டு பெண்டு ஹெக்ஸ். ஹெக்ஸ்னா 6 கார்பன். ஸோ ஐ எம் ரைட்டிங் ஹியர் for 6 கார்பன். 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இந்த 6 கார்பனில் 1 and 2ல் டைஆயிக் ஆசிட் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? COH குரூப்பு 1லும் 2லும் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? இது 1ல் இப்படி எழுதலாம், COOH குரூப் இருக்குது. இங்கேயும் COOH குரூப் இருக்குது. பாக்கி எல்லாமே ஹைட்ரஜன் தான். ஓகே, பாக்கி எல்லாமே ஹைட்ரஜன் தான். இதுதான் ஹெக்ஸைன். பிகாஸ் ஏன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்போ ஹெக்ஸைன் 1,2-dioic ஆசிட். ஓகே, கிளியர்? தென் இங்கே பாருங்கள், ஃபீனால் மேலே என்ன ஒரு CH2COOH இல்லை, CH2COOH. ஸோ இது என்ன? ஃபினைல் குரூப்னா ஃபினைல் நமக்கு தெரியும். CH3COOHனா என்ன? CH3COOHனா என்ன? அசெட்டிக் ஆசிட்ல. ஸோ இங்கே சேம் அசெட்டிக் ஆசிட் தான் இருக்குது. ஓகே, இந்த குரூப் என்ன? அசெட்டிக் ஆசிட் குரூப் ஃபினைல் மேலே அட்டாச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஃபினைல் அசெட்டிக் ஆசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் என்ன? சொல்லுங்கள், இந்த காம்பவுண்டோட நேம் என்ன? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இந்த காம்பவுண்டோட நேம் என்ன? ஸோ இங்கே ஒரு மாலிக்யூல், இங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அந்த காம்பவுண்டோட நேம் நீங்கள் தான் சொல்லணும். இந்த காம்பவுண்ட் எந்த காம்பவுண்ட்? ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் என்ன? I will give you some time. IUPAC name. ஸோ இங்கே ஒரு ஆயில் குரூப்பும் இருக்குது, டபுள் பாண்டும் இருக்குது. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்? ஆயில் குரூப்க்கா? தட் மீன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிடுக்கா இல்லைன்னா டபுள் பாண்டுக்கா? ஸோ கவுண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன நம்பரிங் கொடுக்கும்போது கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ தேர்ட் கார்பனில் என்ன இருக்குது? தேர்ட் கார்பனில் என்ன இருக்குது? டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ மெத்தட் ப்ராப்பர் பியூட்டு 4 கார்பன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பியூட்டு என்ன? இந்த டபுள் பாண்ட் எங்கே இருக்குது? தேர்ட் கார்பனில் இருக்குது. ஓகே, ஸோ பியூட்டு இனாயிக். ஏன்னா இங்கே டபுள் பாண்டு தான் இருக்குது. ஓகே, இனாயிக் ஆசிட் அப்படி தான் வரும். பிகாஸ் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈஎனாயிக் ஆசிட்னு சொல்லணும். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, butyl-3 enoic acid. Okay, then we can move to method of preparation of carboxylic acid. Carboxylic acid எப்படி prepare பண்ணலாம்? So first preparation method தான் from primary alcohol and aldehyde. Okay, so primary alcohol ல oxidize பண்ணா அங்கிருந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா aldehyde கிடைக்கும். again இந்த aldehyde oxidize பண்ணா அங்கிருந்து carboxylic acid கிடைக்கும். அதுதான் சிம்பிளா இங்கே என்ன first reaction ல from primary alcohol and aldehyde.
ஸோ இங்கே என்ன ethyl alcohol தான் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ ethyl alcohol ஒரு strong oxidizing agent like K2Cr2O7 இல்லைனா KMnO4. ஸோ இதெல்லாம் வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது, இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆல்டிஹைட் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன அசெட்டால்டிஹைட் தான் இருக்குது. ஓகே, அசெட்டால்டிஹைட் கிடைச்சிருக்கு. இந்த அசெட்டால்டிஹைடை எகெயின் ஆக்சிடைஸ் பண்ணும்போது அங்கேருந்து என்ன கிடைக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இங்கே என்ன 2 கார்பன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது என்ன அசெட்டால்டிஹைட், இங்கே வரும்போது அசெட்டிக் ஆசிட் வரும். ஓகே, அசெட்டிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் நைட்ரைல்ஸ். நைட்ரைல் குரூப்னா என்ன C triple bond N. ஸோ இங்கே என்ன மீத்தைல் சைனைட் தான் இருக்குது. ஓகே, ஸோ CH3 C triple bond N. ஓகே, அதுதான் மீத்தைல் சைனைட். ஸோ ஹைட்ரோலிசிஸ்னால் என்ன, வாட்டரோட ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணணும். ஓகே, வாட்டரோட ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது, வாட்டரோட ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணும்போது இங்கேருந்து கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகுது, இங்கே என்ன வருது, OOH வருது. ஓகே, ஸோ இங்கே என்ன 2 கார்பன்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன அசெட்டிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, 2 கார்பன். ஸோ 2 கார்பனில் CH3COOH வரும். அப்போ என்ன, அது அசெட்டிக் ஆசிட். கிளியர்? ஸோ இங்கேருந்து இது பிரேக் ஆகும். ஏன்னா இங்கேருந்து ஆக்சிஜன் வரும், COH மாறிடும். இங்கே இருக்கிற நைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் கூட போய் NH3 அம்மோனியாவா மாறிடும். ஓகே, கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும்? கிளியரா? Then we can move to next question. Acidic hydrolysis of ester. So ester na enna, ester oda general formula R C double bond O R dash. இதுதான் என்ன ester. ஸோ எஸ்டர்ல இருந்து நாம் என்ன பண்ண போகிற, ஹைட்ரோலிசிஸ் அசிடிக் ஹைட்ரோலிசிஸ் பண்ணி அதிலிருந்து என்ன ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன எடுத்திருக்கு, ஈத்தைல் அசெட்டேட். ஓகே, ஈத்தைல் அசெட்டேட் எடுத்துக்கு ஹைட்ரோலிசிஸ்னால் என்ன வேணும், சிம்பிளாக வாட்டர் தான். ஓகே, ஸோ வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது, சிம்பிளாக இங்கே இருக்கிற CH2. ஓகே, இங்கே இருக்கிற C2H5 இங்கேருந்து போயிடும். ஓகே, C2H5 இங்கேருந்து போயிடும். அண்ட் இங்கே என்ன வரும், OH வரும். ஓகே, OH வரும். அசிட்டிக் ஆசிட்னா என்ன, CH3 COOH தானே. ஸோ இங்கேருந்து இது பிரேக் ஆகி இது போயிடும், C2H5 போயிடும். அது கூட யார் வரும், ஆக்சுவலி சிம்பிளாக சொல்லி தரலாம். H2னா என்ன, H ப்ளஸும் இருக்குது, OH மைனஸும் இருக்குது. கிளியரா? H2னா என்ன, வாட்டர் மாலிக்யூல்னா என்ன, H ப்ளஸும் இருக்குது, OH மைனஸும் இருக்குது. இந்த H ப்ளஸ் இங்கே வரும், இந்த OH மைனஸ் இங்கேயும் போகும். C2H5 கூட OH மைனஸ் போகும். அண்ட் இந்த H ப்ளஸ் யார் கூட போகும், O கூட. ஓகே, அப்போது கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். இங்கே அசிட்டிக் ஆசிட் தான். ஓகே, கிளியர் ஆகிடுச்சு இல்லை? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் கிளியர் இல்லை? சிம்பிள் இல்லை? ஓகே, then we can move to next preparation method from Grignard reagent. So Grignard reagentல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இங்கே CO2 தான் எடுத்திருக்கு. ஓகே, CO2 தான் எடுத்திருக்கு. ஸோ CO2 மீத்தைல் மெக்னீசியம் புரோமைட். மீத்தைல் மெக்னீசியம் புரோமைட்னா என்ன நமக்கு தெரியும், அது ஒரு Grignard reagent. Grignard reagentனா RMgX தான் Grignard reagent. ஓகே, RMgX, R means ஏதாச்சும் ஆல்கைல் குரூப். ஓகே, RMgX தான் என்ன நம்மளோட Grignard reagent. ஸோ Grignard reagent ரியாக்ட் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு C double bond O and C double bond O plus இங்கே மீத்தைல் மெக்னீசியம் புரோமைட் தான் எடுத்திருக்கு. CH3 Mg Br தான் எடுத்திருக்கு. ஓகே, CH3 Mg Br தான் எடுத்திருக்கு. ஸோ ரியாக்ஷன் எப்படி நடக்கும், ஸோ இந்த ரியாக்ஷனில் சிம்பிளாக இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆகும். இந்த MgBr, ஓகே, இந்த MgBr பார்ட் இங்கே வரும், O பக்கம் வரும். ஓகே, அண்ட் இந்த CH3 இங்கே டைரெக்டாக கார்பன் மேலே அட்டாச் பண்ணும். ஓகே, CH3 என்ன டைரெக்டாக கார்பன் மேலே அட்டாச் பண்ணும். அண்ட் அப்போ என்ன கிடைக்கிது, ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும், C
டபுள் பாண்ட் O இருக்கும் அண்ட் ஒன் சைடில் CH3 இருக்கும் அண்ட் ஒன் சைடில் OMgBr. ஓகே, OMgBr கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ எகெயின் என்ன, வாட்டர் வச்சு ஹைட்ரோலைஸ், ஆசிட் ஹைட்ரோலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆசிடோட ப்ரெசன்ஸில் வாட்டர் வச்சு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்குது, இந்த H ப்ளஸ் அண்ட் வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆகி யார் வரும், இங்கே ஹைட்ரஜன் வரும். அப்போது CH3 C டபுள் பாண்ட் O OH. ஓகே, OH வரும் அண்ட் எகெயின் இங்கே MgBr இருக்குல்ல, ஸோ Mg ப்ளஸ் Mg ஓகே MgBr. ஒன் சைடில் பிஆரும் வரும், ஒன் சைடில் OHம் வரும். கிளியர்? ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷன். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எப்படி ரியாக்ட் பண்ணும் CO2 மேலே. ஸோ சேம் ரியாக்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. இங்கே என்ன, மீத்தைல் மெக்னீஷியம் புரோமைட் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஃபீனைல் மெக்னீஷியம் புரோமைட் தான் இருக்குது. ஓகே, இங்கே என்ன இருக்குது, மீத்தைல் மெக்னீஷியம் புரோமைட் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஃபீனைல் மெக்னீஷியம் புரோமைட். சேம் தான் ரியாக்ஷன். ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகும், இது அப்படியே வந்து என்ன இங்கே அட்டாச் ஆகும். இந்த கார்பன் மேலே இந்த பென்சீன் ரிங் வரும் அண்ட் MgBr இந்த ஆக்சிஜன் மேலே வந்து அட்டாச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும், OMgBr இருக்குல்ல, ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகும், இங்கே ஹைட்ரஜன் வரும். ஸோ பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, என்ன கிடைக்கும், பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். கிளியரா? கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? Then we can move to next preparation method, hydrolysis of acyl halides and anhydrides. Okay, so இங்க என்ன, acetyl chloride தான். acyl halide means இங்க நமக்கு தெரியும் CH3 COOH னா என்ன, acetic acid. so இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க ஒரு ஹாலஜன் குரூப் வந்தால் தான் அது என்ன, அசைல் ஹாலைடாக மாறி இருக்கு. அசைல் ஹாலைடாக மாறி இருக்கு. ஸோ இங்கே என்ன, அசெட்டைல் ஹாலைட் தான் எடுத்திருக்கு, அசெட்டைல் குளோரைட் தான் எடுத்திருக்கு. ஸோ ஹைட்ரஜனுக்கு பதிலாக யார் இருக்கீங்க, குளோரின் தான் இருக்குது. ஸோ அதை வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது, தட் மீன்ஸ் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஸோ இங்கேருந்து Cl மாறி அங்கே யார் வரும், OH வரும். ஓகே, இங்கேருந்து Cl மாறி Cl ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யார் வரும், OH வரும். ஓகே, ஸோ சிம்பிளாக வாட்டரில் H ப்ளஸும் இருக்குது, OH மைனஸும் இருக்குது. ஸோ இந்த OH மைனஸ் தான் எங்கே வருது, இங்கே வருது. அண்ட் இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் கம்பைன் பண்ணிட்டு HCl ஃபார்ம் ஆகுது. ஓகே, HCl என்ன, இங்கே பை ப்ராடக்ட் தான். ஓகே, தென் we can move to next process, that is oxidation of alkyl benzene. Oxidation of alkyl benzene. So oxidation of alkyl benzene means இங்கே என்ன, toluene தான் இருக்கு. toluene என்ன, பென்சீன் ரிங் மேலே ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஒன் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே CH3 குரூப் வந்தால் அதுதான் toluene. ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கைல் பென்சீன். ஸோ என்ன, ஒரு ஆல்கைல் குரூப் தான் பென்சீன் மேலே இருக்குது. ஓகே, ஸோ டொலுவீனை என்ன ஆக்சிடைஸ் பண்ணும்போது, ஆக்சிடைஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தேவை. ஸோ இங்கே யூஸ் பண்ணது KMnO4. ஸோ KMnO4 யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன, CH3க்கு பதிலாக COOH மாறுது. ஓகே, CH3க்கு பதிலாக இந்த ஆல்கைல் குரூப் என்ன, COOH மாறும். ஓகே, ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, பென்சாயிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, கிளியரா? இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். தென் we can move to next physical property of carboxylic acid. carboxylic acidோட physical property. carboxylic acid எப்படின்னா, கார்பாக்சிலிக் ஆசிட்ல இன்டர்மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. என்ன இன்டர்மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங்னா, ஸோ இது ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல், இது ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல், இது ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல். ஓகே,
இது வேற ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல், சாரி கார்பாக்சிலிக் ஆசிட் மாலிக்யூல். ஸோ இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் மாலிக்யூல், இது வேற ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ். ஸோ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்ல C டபுள் பாண்ட் O இருக்கும்ல. ஸோ ஐ வில் ஷோ யூ. எப்படி இருக்கும்? C டபுள் பாண்ட் O R OH இப்படி தானே கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும். ஸோ இது மாதிரி வேற ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும். ஸோ அது எப்படின்னா C இங்கே OH இருக்கு, ஸோ எஸ் C இங்கே OH இருக்கு, OH இருக்கு, இங்கே டபுள் பாண்ட் O, இங்கே R. ஸோ இங்கே என்ன நடக்குது? ஸோ இந்த கார்பனும் இந்த கார்பனில் இருக்கிற டபுள் பாண்ட் ஆக்சிஜனும் வேறொரு கார்பன், ஓகே, வேறொரு கார்பாக்சிலிக் ஆசிட் மேலே இருக்கிற ஹைட்ரஜனும் என்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அட்ராக்ஷன் மட்டும்தான், பாண்டிங் ஒன்றும் ஃபார்ம் ஆகுது, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த அட்ராக்ஷன் தான் ஆக்சுவலி என்ன? இன்டர்மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற என்ன ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதுக்கு பிட்வீனா என்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த அட்ராக்ஷன் தான் என்ன? ஹாய் அஞ்சனா, ஹலோ ஹலோ அஞ்சனா. ஸோ இந்த அட்ராக்ஷன் தான் என்ன? இன்டர்மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இது இன்டர்மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்கிறதுக்கு ரீசன் பிகாஸ் இது 2 டிஃப்ரெண்ட் மாலிக்யூல். ஓகே, இது என்ன? 2 டிஃப்ரெண்ட் மாலிக்யூல், அதனால தான் இது இன்டர்மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளியரா? அண்ட் lower aliphatic carboxylic acid are miscible with water. ஸோ இங்கே என்ன? கார்பனோட நம்பர் கம்மி ஆயிடுச்சுன்னா அது என்ன? அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வாட்டரில் என்ன மிசிபிளாக இருக்கும். ஓகே, சால்யூபிளாக இருக்கும். ஆனால் லைக் ரொம்ப பெருசாக இருந்தால் அவ்வளோ சால்யூபிள் இல்லை. ஓகே, ஸோ டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனால இது சால்யூபிளாக இருக்கும். லோவர் அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். லோவர் அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் மீன்ஸ் என்ன? அந்த கார்பன் செயினில் கம்மி நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருந்தா, ஓகே, கம்மி நம்பர் அப் டு 4 கார்பன்ஸ் வரை இருந்தால் அது வாட்டரில் மிசிபிளாக இருக்கும், இல்லைன்னா அது இம்மிசிபிளாக மாறிடும். ஓகே, பிகாஸ் அதுக்கு மிசிபிளாக இருக்கிறதுக்கு ரீசன் தான் என்ன? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, இது வரைக்கும் கிளியர்? Then I will give you a question. So it's a neat question. So carboxylic acid have higher boiling point than aldehyde, ketone, even alcohol. So alcohol, aldehyde, ketone எல்லாம் compare பண்ணும்போது so carboxylic acid ஓட என்ன boiling point is high. Okay, so same number of aldehyde. Okay, இங்க same aldehyde, ketone and இதோட molecular weight எல்லாமே சேம்னு நினச்சிக்கோங்க, ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ ஆனாலும் அப்போவும் கார்பாக்சிலிக் ஆசிடோட பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கு. என்ன ரீசன்? இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இன்டர் மாலிகுலார் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? கிளியரா? ஓகே, so இதுக்கு ரீசன் என்ன? intermolecular hydrogen bond formation. Then we are moving to chemical properties of carboxylic acid. So carboxylic acid ஓட chemical property தான் நாம next பார்க்க போறது. So reaction involving OH bond ஓட cleavage. Okay, so carboxylic acidல OH bond ஓட cleavage இருக்கும். OH bond ஓட cleavage. So OH. So இதோட cleavage இருக்கும். And COH இருக்கும்ல, ஸோ இந்த பாண்டோட cleavage இருக்கும். And reaction involving COOH குரூப்போட reactions எப்படி இருக்கும்? And substitution reaction involving hydrocarbon part. Substitution reaction, ஸோ hydrocarbon partsல எப்படி நடக்கும்? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் reaction involving OH. Okay, OH bond cleavage. Okay, OH bond cleavage ஓட reactions தான் நாம first பார்க்க போறது. Yes,
ஸோ எஸ் அசிட்டிக் ஆசிட் ஜென்ரலாக அசிட்டிக் ஆசிட் எடுத்துடலாம். வேறையும் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. அசிட்டிக் ஆசிட் சிம்பிளஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ல. ஸோ அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கு. ஸோ அசிட்டிக் ஆசிட் சோடியம் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ சோடியம் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும், அந்த OH பாண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த OH பாண்ட் பிரேக் ஆகும், அங்கேருந்து ஹைட்ரஜன் போயிடும், அதுக்கு பதிலாக அங்கே யார் வரும், சோடியம் வரும். கிளியரா? ஸோ இந்த OH பாண்ட் பிரேக் ஆகும், அதுக்கு பதிலாக இந்த சோடியம் இங்கே வரும். ஓகே, சோடியம் இங்கே வரும். அண்ட் இந்த ரியாக்ஷன், ஓகே, இந்த ரியாக்ஷன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல் இங்கே எடுத்த மெட்டல் சோடியம். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு தெரியும், சோடியம் அசெட்டேட். இது என்ன, அசிட்டிக் ஆசிட். ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜன் போயிருக்கு, அதுக்கு பதிலாக யார் வந்திருக்கு, சோடியம் வந்திருக்கு. அப்போ அது என்ன ஆயிடுச்சு, சோடியம் அசெட்டேட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ என்ன, சோடியம் அசெட்டேட் ஆயிருக்கு. ஓகே, தென் ரியாக்ஷன் வித் ஆல்கலி. ஸோ ஆல்கலினா, ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ராங் ஆல்கலி இருக்கு, NaOH. ஓகே, ஸோ அசிட்டிக் ஆசிடும் NaOHும் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ NaOHலையும் சேம் ரியாக்ஷன் தான். இங்கே என்ன நடக்கும், இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டராக இங்கேருந்து எலிமினேட் ஆகும். ஓகே, இந்த ஹைட்ரஜனும் OHும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டராக இங்கேருந்து எலிமினேட் ஆகும். கிளியரா? இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டராக இங்கேருந்து எலிமினேட் ஆகும். இந்த Na இங்கே வரும். ஓகே, அப்போ என்ன, சோடியம் அசெட்டேட். சேம் சோடியம் அசெட்டேட் தான் கிடைக்கும். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? தென் we are moving to next reaction with carbonate and bicarbonate. ஸோ கார்பனேட், சோடியம் கார்பனேட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ என்ன நடக்குது, இங்கே சோடியம் கார்பனேட் வச்சு ட்ரீட் பண்ணும்போது சேம் ரியாக்ஷன் தான். இங்கே என்ன இருக்குது, இங்கே கார்பன், இங்கே சோடியம் இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, இந்த சோடியம் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும். என்ன பிரச்சனை, யாரோ ப்ராப்பராக வரல. ஸோ இந்த சோடியம் யாரை ரீப்ளேஸ் பண்ணும், ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, கிளியர்? ஸோ இந்த சோடியம் என்ன, ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ என்ன, சோடியம் அசெட்டேட் தான் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, சோடியம் அசெட்டேட் தான் ப்ராடக்ட் கிடைக்கும். அண்ட் இட் இஸ் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் குரூப். ஸோ கார்பாக்சிலிக் குரூப்போட டெஸ்ட்டு தான் இது. ஓகே, இந்த டெஸ்ட், இங்கே என்ன, சோடியம் அசெட்டேட் கிடச்சா, ஓகே, இங்கே சோடியம் அசெட்டேட் கிடச்சா இங்கே என்ன, கார்பாக்சிலிக் குரூப் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, and all carboxylic acid turn blue litmus paper to red. Blue litmus paper and the carboxylic acid மேலே வச்சா எல்லாருக்குமே தெரியும், litmus paper, blue litmus paper. if it is acid ஆனால் அதோட கலர் என்ன ஆகும், ப்ளூவில் இருந்து ரெட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அதுதான் கார்பாக்சிலிக் ஆசிடோட ஒரு another டெஸ்ட் தான் அது. ஓகே, ஸோ cleavage of COH bond. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, இப்போ ஆல்ரெடி சொன்னது, இப்போ OH பாண்டோட கிளீவேஜ் தான் சொன்னது. நெக்ஸ்ட் என்ன, COH. ஓகே, என்ன, COH இருக்கு. ஸோ இப்படி பாண்ட் பிரேக் பண்ண போகிறேன். ஸோ அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கு, PCl5. ஓகே, PCl5 எடுத்திருக்கு. ஸோ PCl5 கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது, சிம்பிளாக இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆகும், அதுக்கு பதிலாக யார் வரும், குளோரின் வரும். ஓகே, அசெட்டைல் குளோரைடு. ஓகே, அது என்ன, அசெட்டைல் குளோரைடு தான் வரும். ஓகே, அசெட்டைல் குளோரைடு. ஸோ இங்கே OH போய் அதுக்கு பதிலாக யார் வந்திருக்கு, அசெட்டைல் குளோரைடு வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுதான் PCl5 கூட ரியாக்ட் பண்ணால் கிடைக்கிற ப்ராடக்ட். சப்போஸ் தைனைல் குளோரைடு. ஓகே, தைனைல் குளோரைடு SOCl2. ஸோ பென்சாயிக் ஆசிட் தான் இங்கே எடுத்தது. ஸோ தைனைல் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது சேம் தான், இந்த OH பிரேக் ஆகும், அதுக்கு பதிலாக இந்த குளோரின் இங்கே வரும். ஓகே, OH குரூப். ஓகே, இங்கேருந்து COHலேருந்து COH பாண்ட் பிரேக் ஆகும், இங்கே யார் வரும், Cl வரும். அப்போது பென்சாயில் குளோரைடு. ஓகே, பென்சாயில் குளோரைடு தான் கிடைக்கும் ப்ராடக்ட். ஓகே, கிளியரா? கிளியர்?
இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். Then we can move to next reaction with alcohol. So என்ன reaction with alcohol னா என்ன? நார்மலி கார்பாக்சிலிக் ஆசிடும் ஆல்கஹாலும் ரியாக்ட் பண்ணும்போது அங்கிருந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எஸ்டர் தான் கிடைக்கும். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிடும் ஆல்கஹாலும் ரியாக்ட் பண்ணும்போது அங்கிருந்து எஸ்டர் தான் கிடைக்கும். என்ன எஸ்டர்னா, எஸ்டரோட ஜெனரல் ஃபார்முலா ஆல்ரெடி எழுதி இருக்கு. ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஓஆர். ஓகே, ஸோ எப்படி எஸ்டர் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பென்சாயிக் ஆசிட் தான் இங்கே எடுத்தது. ஸோ பென்சாயிக் ஆசிட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே இந்த OH இங்கேருந்து இந்த OH, ஓகே, இந்த OH பாண்ட் இங்கேருந்து க்ளீவ் ஆகும். ஓகே, OH பாண்ட் என்ன பிரேக் ஆகும். ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த OH போகும். பட் ஆனால் இங்கே யார் இருக்குது? C2H5OH. ஓகே, எத்தனால். ஓகே, எத்தனால் இருக்குது, இங்கே எத்தனால் இருக்குது. ஸோ இந்த OHும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு என்ன ஃபார்ம் ஆகும்? வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கே இருக்கிற OHும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு என்ன ஃபார்ம் ஆகும்? வாட்டர் ஃபார்ம் ஆகும். இந்த O, ஓகே, இந்த O இங்கே வந்து அட்டாச் ஆகும். இந்த O இங்கே வந்து அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் C2H5. ஓகே, இந்த O இங்கே வந்து அட்டாச் ஆகும். C2H5. கிளியர் ஆயிருக்கா? ஸோ கிளியரா? ஸோ இப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகும். இங்கே ஃபார்ம் ஆகிற எஸ்டர் இஸ் ஈத்தைல் பென்சோயேட். ஓகே, ஈத்தைல் பென்சோயேட் தான் இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகே, ப்ளஸ் வாட்டரும் இந்த OHும் இந்த ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டர் கிடைக்குது. கிளியரா? Yes. Then we can move to next reaction, that is reaction involving COOH group. Okay, reaction la COOH group தான் வருது next. Okay, so yes, reduction na first reduction, partial reduction to alcohol. Okay, partial reduction to alcohol. ஸோ இது என்ன? எத்தனாயிக் ஆசிட் இல்லைனா அசெட்டிக் ஆசிட்னு சொல்லலாம். ஸோ இந்த எத்தனாயிக் ஆசிடை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வச்சு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆக்சுவலி ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வச்சு ட்ரீட் பண்ணும்போது, ஹலோ ஹிலால், மெட்லிம்ஸ் எந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் வேணும்டா? மெட்லிம்ஸ் எந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் வேணும்? ஸோ எத்தனாயிக் ஆசிடை என்ன லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? இங்கேருந்து ஆல்கஹாலாக ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ன, ப்ரைமரி ஆல்கஹாலை என்ன ஆக்சிடைஸ் பண்ணும்போது அங்கேருந்து ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகே, என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகே, ஹலோ, ஓகே, ஸோ எஸ்ட்ரிஃபிகேஷன். ஓகே, எஸ், எஸ்ட்ரிஃபிகேஷனோட மெக்கானிசம். ஓகே, ஸோ எஸ்ட்ரிஃபிகேஷனோட மெக்கானிசத்தில் ஃபர்ஸ்ட் என்ன? இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் மேலே என்ன வந்து அட்டாக் ஆகும்? ஹைட்ரஜன் வந்து இங்கே அட்டாக் பண்ணும். ஸோ ஹைட்ரஜன் வந்து அட்டாக் பண்ணுன்னா H+ தான். ஸோ ஹைட்ரஜன் வந்து இங்கே டைரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, H இங்கே வந்திருக்கு. ஸோ H வந்திருக்குன்னா ஆக்சுவலி இந்த ஆக்சிஜனில் இருக்கிற லான் பேர் தான் ஹைட்ரஜனுக்கு கொடுத்துருக்கு. ஓகே,
ஆக்சிஜனில் என்ன லான் பேர் இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுதான் யாருக்கு கொடுத்தது, ஹைட்ரஜனுக்கு கொடுத்தது. ஓகே, ஸோ அது கொடுத்துருக்குன்னா அதோட ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன, இப்போது ஆக்சிஜனோட சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன டபுள் பாண்ட் இருக்குது, இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, ஆக்சிஜனுக்கு ஆக்சுவலி 2 பாண்ட் தான் வேணும். அப்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகும். அப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்ரெடி போயிருக்கு. ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆகும். அண்ட் எகெயின் வேற ஒரு மாலிக்யூல் வந்து ஆல்கஹால் வந்து ஆல்கஹாலில் இருக்கிற இந்த ஓகே ஆக்சிஜனில் இருக்கிற லான் பேர் யாரை அட்டாக் பண்ணும், கார்பாக்சிலிக் ஆசிடில் இருக்கிற இந்த கார்பனை. ஸோ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே டபுள் பாண்ட் என்ன, இங்கே சிங்கிள் பாண்ட் ஆயிருக்கு. ஓகே, இங்கே டபுள் பாண்ட், இங்கே சிங்கிள் பாண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் என்ன, மெட்லிம்ஸ், இது கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன, இதுக்கு பாசிட்டிவ் ரீசன் வர்றதுக்கு ரீசன் என்ன, இந்த கார்பன் இந்த லான் பேரை யாருக்கு கொடுத்துருக்கு, கார்பன் மேலே அட்டாக் பண்ணியிருக்கு, இந்த லான் பேர் வச்சு தான். ஓகே, ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே என்ன, இந்த ஹைட்ரஜன் பாண்ட், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்ட் இருக்கும்ல, ஸோ அது எங்கே போகும், அது ஆக்சிஜன் மேலே போகும். ஓகே, அது என்ன, ஆக்சிஜன் மேலே அந்த பாண்ட் போகும். இங்கேருந்து ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகிடும். ஓகே, கிளியரா? இந்த ஹைட்ரஜன் இங்கேருந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இங்கே அந்த ஹைட்ரஜன் இல்லை. ஸோ ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன, H ப்ளஸ்ஸாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, H ப்ளஸில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ இதோட சார்ஜ் என்ன, இதில் ஆல்ரெடி பாசிட்டிவ் இருந்தது, இப்போது நியூட்ரல் ஆகிட்டேன். ஸோ இது வரைக்கும் கிளியர். எகெயின் ஹைட்ரஜன் H பாசிட்டிவ் ஓகே வந்து இந்த ஆக்சிஜனை அட்டாக் பண்ணும். ஓகே, இந்த ஆக்சிஜனை அட்டாக் பண்ணும். ஸோ இந்த ஆக்சிஜனை அட்டாக் பண்ணும்போது இந்த ஆக்சிஜனில் என்ன இருக்குது, லான் பேர் இருக்குது. ஸோ அந்த லான் பேரை தான் அட்டாக் பண்ணும். ஸோ H ப்ளஸ் தான் வந்து அட்டாக் பண்ணும். அப்போது இங்கே ஒரு H ப்ளஸ் வந்திருக்கு. இங்கே 1H தான் இருந்தது, இங்கே another H வந்து ஆக்சிஜன் அட்டாக் பண்ணியிருக்கு. எகெயின் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன, இப்போது பாசிட்டிவ் சார்ஜ். பிகாஸ் எலக்ட்ரான் லான் பேர் ஆஃப் எலக்ட்ரானை யாருக்கு கொடுத்துருக்கு, ஹைட்ரஜனுக்கு கொடுத்துருக்கு. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே தெரியும் ஆக்சிஜன் கிட்ட இப்போ லான் பேர் இருக்குது இந்த ஆக்சிஜன் கிட்ட. ஸோ இந்த லான் பேர் இந்த பாண்ட் மேலே ஏறும். ஓகே, இங்கே சிங்கிள் பாண்ட் தான், இந்த பாண்ட் மேலே ஏறும் மீன்ஸ் அது டபுள் பாண்ட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிற பாண்ட் எங்கே போகும், இங்கே இருக்கிற பாண்ட் ஆக்சுவலி ஆக்சிஜன் பக்கம் போகும். ஆக்சிஜன் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் பக்கம் போகும். இந்த பாண்ட் ஆக்சுவலி என்ன, பிரேக் ஆகிடும். பிகாஸ் இது என்ன, வாட்டர் மாலிக்யூலாக இங்கேருந்து எலிமினேட் ஆகிடும். ஓகே, H2O இங்கேருந்து எலிமினேட் ஆகிடும். மிச்சம் யார் இருக்கும், C இருக்கும். டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே OH இருக்குது, இது OH பாண்ட். அண்ட் CH3 இருக்குது, CH3 இருக்குது. அண்ட் C2H5 இருக்குது. ஸோ இந்த பார்ட்டு தான் இது. ஓகே, இந்த பார்ட்டு தான் இது. கிளியர்? இந்த பார்ட்டு தான் இது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எகெயின் ஒரு ஆல்கஹால் வந்து அட்டாக் பண்ணும். ஆல்கஹாலில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து இந்த ஹைட்ரஜன் மேலே அட்டாக் பண்ணும். ஓகே, அப்போது இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. எகெயின் இந்த பாண்ட் இங்கேருந்து இந்த பாண்ட் எங்கே போயிருக்கு, ஆக்சிஜன் கார்பன் பாண்ட் மேலே போயிருக்கு. அப்போது இது பிரேக் ஆகிருக்கு. ஓகே, இது அப்படியே போயிருக்கு. எகெயின் இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது மட்டும்தான் இருக்குது. அப்போது கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இது டபுள் பாண்ட் ஆகிருக்கு. டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்குது, டபுள் பாண்ட் ஆக்சிஜன். அண்ட் இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த டபுள் பாண்ட் எங்கே போயிருக்கு, ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது ஆக்சிஜன் மேலே போயிருக்கு. ஸோ இது ஆக்சிஜன் CH2, இங்கே CH2 வந்திருக்கு, கார்பன் அண்ட் இங்கே CH2. இங்கேருந்து இந்த பாண்ட் கார்பன் H+ இங்கேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, கார்பன் என்ன H+ இங்கேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மிச்சம் இந்த காம்பவுண்ட் தான் இது. ஓகே, எகெயின் ஒன் ஆல்கஹால் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரோசஸில் என்ன நடக்குது, எகெயின்
இது ஒரு கண்டினியூஸாக மாறிடும். ஓகே, எகெயின் என்ன ஒரு ஆல்கஹால் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக மாறியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸில் என்ன கிடச்சிருக்கு, இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனை வந்து அட்டாக் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக ஒரு காம்பவுண்டாக இங்கேருந்து எலிமினேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் சி டபுள் பாண்ட் ஓ and single bond O CH2 and here CH3. So இந்த காம்பவுண்ட் தான் இது. ஓகே, இந்த காம்பவுண்ட் தான் இது. அண்ட் இந்த காம்பவுண்ட் இங்கே என்ன ஆக்சிஜன் இங்கே என்ன ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மேலே அட்டாக் பண்ணியிருக்கு. ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் மேலே அட்டாக் பண்ணியிருக்கு. அப்போது ஆக்சிஜன் இருக்குது, இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் அண்ட் எகெயின் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே C2H5 இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? கிளியர்? மெட்லிம்ஸ் கிளியர்னு நினைக்கிறேன். தென் எஸ், ஐ எம் கண்டினியூயிங் திஸ் ப்ரோசஸ். ஸோ இங்கே என்ன பார்ஷியல் ரிடக்ஷன் டு ஆல்கஹால். ஸோ பார்ஷியல் ரிடக்ஷன் தான் எத்தனாயிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, ஆல்கஹால் கிடைக்குது. ஓகே, தட் மீன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஆல்கஹால் கிடைக்கும். நமக்கு தெரியும் ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆல்டிஹைடும், செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும்போது கீட்டானும், எகெயின் ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஆல்கஹால் ஆல்கஹால் இல்லை எத்தனை ஆயிக் ஆசிட். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ அது ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. ரிவர்ஸ் எப்படி பண்ணியிருக்கு, கார்பாக்சிலிக் ஆசிடை வச்சு எத்தனால் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, ரிடக்ஷன், கம்ப்ளீட் ரிடக்ஷன் டு ஆல்கீன். ஸோ எகெயின் ஓகே, ஸோ இங்கே என்ன acetic acid. Okay, acetic acid. Hello uniqueness acid. Yes, acid. So acetic acid. So இங்கே எடுத்தது acetic acid. So acetic acid என்ன red phosphorus and HI ஓட presence-ல ட்ரீட் பண்ணும்போது இங்கே இருந்து alkane கிடைக்குது. ஓகே, alkane கிடைக்குது. ஓகே, ரிடக்ஷன் தான் என்ன ஆசிடை reduce பண்ணிட்டு alkane convert பண்றேன். ஓகே, in presence of HI and red phosphorus. ஓகே, next decarboxylation. so decarboxylation னா என்ன, so சிம்பிளா yes, reduced, you're right. இங்க என்ன reduction தான் நடக்குது. ஓகே, complete reduction to alkene convert ஆகுது. ஓகே, next decarboxylation. ஸோ சோடியம் அசெட்டேட் தான் எடுத்திருக்கு. ஸோ சோடியம் அசெட்டேட்னா என்ன சிம்பிளாக தெரியும். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து என்ன ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே சோடியம் வந்திருக்கு. ஓகே, சோடியம் சால்ட் ஆஃப் அசெட்டிக் ஆசிட். ஸோ இங்கே சோடியம் சால்ட்டை எது வச்சு ட்ரீட் பண்ண போகிறேன், சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு ட்ரீட் பண்ண போகிறேன். ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு ட்ரீட் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்குது, Na2CO3. okay, Na2CO3, that means sodium carbonate. okay, sodium carbonate. hello, sodium carbonate கிடைக்குது. and in presence of calcium oxide, இது என்ன calcium oxide ஓட presenceல ஹீட் பண்ணும்போது தான் என்ன கிடைக்குது, சோடியம் கார்பனேட்டும் மீத்தேனும் கிடைக்குது. ஓகே, குரு ஹலோ குருதீப், need notes? yes, definitely I will give you notes. okay, so நீங்க ப்ராப்பரா கிளாஸ் பார்த்தா மட்டும் தான் நோட் கொடுக்குவேன். ஓகே, நான் நோட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா நீங்க ப்ராப்பரா கிளாஸ் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் பார்க்கணும். ஓகே, ஸோ அதுதான் டீகார்பாக்சிலைசேஷன். ஓகே, கிளியரா? கிளியர்? then we can move to next, Kolb's electrolytic decarboxylation. so இங்க என்ன CO2 ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஆக்சுவலி அதுதான் டீகார்பாக்சிலைசேஷன். ஓகே, ஸோ
ஸோ என்ன நடக்குது, கால்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் டீகார்பாக்சிலைசேஷன். ஸோ இது என்ன ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ நீங்கள் ஆக்சுவலி ஆர்கானிக்ல எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இது மாதிரி ஸ்டார் போட்டுருக்கு. ஓகே, ஸ்டார் சைன் சிம்பிள் போட்டுருக்குண்ணா. ஸோ இது என்ன, 2 சோடியம் அசிட்டேட் இருக்குது. ஓகே, ஸோ அசிட்டிக் ஆசிட் ஆஃப் sodium acetic acid. Okay, sodium acetate, sodium salt of acetic acid. Okay, so sodium acetate, 2 sodium acetate எடுத்திருக்கு. ஸோ இது என்ன ஆகும், இது இங்கே பாண்ட் வரும். ஓகே, இங்கே பாண்ட் வரும். இது கார்பன் டை ஆக்சைடாக மாறும். இது ரெண்டுமே கார்பன் டை ஆக்சைடாக மாறும். இது சோடியம். ஓகே, இது என்ன, சோடியம். ஸோ நார்மல் சோடியம். ஓகே, ஸோ நார்மல் சோடியமாக மாறிடும். அண்ட் CO2 அண்ட் ஆனோட் சைடில் இது ஆக்சுவலி எலக்ட்ரோலிட்டிக் ப்ரோசஸில் தான் நடக்கும். இப்போ ஆனோடு இருக்கும், கேத்தோடு இருக்கும், எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ ஆனோட் சைடில் தான் என்ன கிடைக்கும், இங்கே ஈத்தேன். ஓகே, ஈத்தேன் கிடைக்கும். ஆனோட்டில் ஈத்தேன் கிடைக்குது. அண்ட் கார்பன் டை ஆக்சைடும் ஆனோட்டில் தான் கிடைக்கும். ஆனால் கேத்தோட்டில் சோடியம் மெட்டல் கிடைக்கும். ஓகே, கேத்தோட்ல என்ன கிடைக்குது, சோடியம் மெட்டல் கிடைக்கும். ஹிலால் ஓகே, கிளியரா ஹிலால்? ஸோ நெக்ஸ்ட் என்ன, ரியாக்ஷன் வித் அமோனியா. ஸோ எப்படி அமோனியா கூட ரியாக்ட் பண்ணா, கார்பாக்சிலிக் ஆசிடும் அமோனியாவும் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், சிம்பிளாக எப்படி, இங்கேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி NH4. ஓகே, NH4 அமோனியம் அயனா. ஓகே, அமோனியம் என்ன இங்கே வந்து அட்டாச் ஆகும் ஓகேட்ட. ஓகே, ஸோ அதுதான் அமோனியம் அசெட்டேட். ஓகே, அமோனியம் அசெட்டேட். எகெயின் அதை ஹீட் பண்ணும்போது அங்கேருந்து 2 ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும். NH2 மாறிடும். ஓகே, NH4லேருந்து என்ன NHO, NH4லேருந்து இந்த NH2 மாறிடும். ஸோ இங்கே என்ன, இந்த ஆக்சிஜனும் இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜனும் வாட்டராக எலிமினேட் ஆகும். ஓகே, 1 ஆக்சிஜனும் இருக்குது, 2 ஹைட்ரஜனும் இருக்குல்ல. ஸோ அது என்ன, வாட்டராக எலிமினேட் ஆகும். ஸோ ரியாக்ஷன் வித் அமோனியா கிளியர் இல்லை? ரியாக்ஷன் வித் அமோனியாவில் ஃபர்ஸ்ட் என்ன, ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யார் வரும், அமோனியம் அயன் வரும். அமோனியா அயன் மீன்ஸ் NH4 ப்ளஸ் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எகெயின் ஹீட் பண்ணும்போது அங்கேருந்து வாட்டர் ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த 1 ஆக்சிஜனும் அமோனியாவில் இருந்து NH4ல் இருந்து 2 ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிவிட்டு வாட்டராக எலிமினேட் ஆகும் அங்கேருந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஹலோ ஹிலால், யுனிக்னஸ் action of heat in the presence of P2O5. ஸோ இங்கே 2 அசெட்டிக் ஆசிட் எடுத்துருக்கு. ஓகே, 2 அசெட்டிக் ஆசிட் எடுத்துருக்கு. ஸோ இந்த 2 அசெட்டிக் ஆசிடையும் P2O5ஓட ப்ரெசன்ஸில் ஹீட் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும். ஓகே, வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகிருக்கு. ஸோ இது இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கே என்ன, இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போது என்ன, CH3C டபுள் பாண்ட் O காமனாக 1 ஆக்சிஜன் வரும். இங்கேருந்து வாட்டர் எலிமினேட் ஆகும். clear, இதுதான் action of heat in presence of P2O5. okay, next substitution reaction in the hydrocarbon part. So substitution reaction, that is first one is alpha halogenation. Okay, first reaction is alpha halogenation. So so inga halogen alpha side la varum. Okay, so இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஓகே, ஸோ என்ன, நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே யார் வரும், ஹாலஜன் வந்தால் அது என்ன, ஆல்ஃபா ஹாலோஜனேஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்மளோட என்ன ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ அந்த ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யார் வரணும், ஹாலஜன் குரூப். ஓகே, இங்கே வந்தது குளோரின் வச்சு தான் ட்ரீட் பண்ணது. அப்போ குளோரின், அப்போது மோனோக்ளோரோ அசெட்டிக் ஆசிட். ஸோ இதுதான் HVZ ரியாக்ஷன், ஹெல்-வோல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி reaction. Okay, Hell-Vollhard-Zelensky reaction. So in the HVZ reaction is very important. It's a named reaction. Okay,
Next is a question. So question என்ன assertionல 2,2-dimethyl propanoic acid does not give HVZ reaction. Reason 2,2-dimethyl propanoic acid does not have alpha hydrogen atom. Okay. So நீங்க ப்ராப்பரா இதோட ரீசன் என்னன்னு சொல்லுங்க. So 2,2-dimethyl propanoic acid. So propanoic acid first CH2 2,2-dimethyl. Yes. So 2,2-dimethyl propanoic acid la alpha hydrogen irka illaya? So 2,2-dimethyl propanoic acid. So இதோட ஆன்சர் சொல்லுங்க. So again இங்கேயும் இருக்கும். CH3 அங்க ஹைட்ரஜன் இருக்காது. ஓகே ஓகே. So இதுல so சொல்லுங்க guys, tell me the correct answer. Hilal, very good. He is saying Hilal enna solra, no alpha hydrogen and will not show HVZ reaction. Very good. Because inga enna idutha nammaloda functional group. So functional group attach பண்ணி இருக்கிற கார்பன் என்ன? இதுதான் functional group attach பண்ணி இருக்கிற கார்பன். இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கா? இல்ல, ஹைட்ரஜன் இல்ல. So 2,2-dimethyl propanoic acid does not give HVZ reaction. இது correct assertion is correct. Because அதுக்கு reason என்ன? இங்க ஹைட்ரஜன் இல்ல. Okay. இங்க ஹைட்ரஜன் இல்ல. Correct. So 2,2-dimethyl propanoic acid does not have alpha hydrogen. So correct answer is both assertion and reason is the correct answer. Both assertion and reason is correct, and reason is the true. Reason is true for the statement assertion. So if both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Yes. Then we can move to next question. Next question enna? Ethanoic acid phosphorus and Br2 ஓட presence-ல treat பண்ணும்போது 2-bromoethanoic acid form ஆகுது. This reaction is known as. இந்த reaction ஓட பேர் என்ன? So இது simple reaction. So ethanoic acid phosphorus and bromine presence ஓட treat பண்ணும்போது 2-bromoethanoic acid form ஆகுது. This reaction is called phosphorus and bromine. So HVZ reaction. Okay, it is HVZ reaction or Finkelstein reaction, haloform reaction, none of the above. What is the correct answer? So solunga. Uniqueness, option C, and Hilal is saying option C. Yes, yes, you are right. Option C is the correct answer. HVZ reaction only, because HVZ reaction எப்படி இருக்கும்? So இங்க என்ன? Chlorine
அண்ட் ஃபோஸ்ஃபரஸோட ப்ரெசன்ஸில் தான் ரியாக்ஷன் நடக்குது. பட் இங்கே கேட்டது ஃபோஸ்ஃபரஸ் அண்ட் ப்ரோமினோட ப்ரெசன்ஸில். ஸோ சேம் ரியாக்ஷன் தான். ஸோ HVZ reaction. Yes, then we can move to next reaction, that is electrophilic substitution in aromatic carboxylic acid. So இங்கே என்ன benzoic acid இருக்கு, benzoic acid and இங்கே என்ன FeBr3 and Br2 ஓட ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ணும்போது இந்த புரோமின் மெட்டால ஓகே மெட்டா பொசிஷனில் வந்து அட்டாச் ஆகும். ஓகே இங்கே தான் மெட்டா, திஸ் இஸ் ortho, this is meta, this is para. ஸோ என்ன மெட்டா பொசிஷனில் இந்த புரோமின் வந்து அட்டாச் ஆகும். ஸோ என்ன ஃபார்ம் ஆகும்? ப்ரோமோ பென்சாயிக் ஆசிட். அண்ட் இங்கேருந்து ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும்ல. ஸோ இந்த ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணிட்டு தான் புரோமின் வருது. ஸோ இங்கே இந்த பிஆரும் இங்கே ரிலீஸ் ஆன ஹைட்ரஜனும் என்ன ஃபார்ம் ஆகும்? HBr ஃபார்ம் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஹாலோஜனேஷன். நெக்ஸ்ட் என்ன? நைட்ரேஷன் இருக்குது. நைட்ரேஷன் என்ன? HNO3 concentrated H2NO3 and concentrated H2SO4 ஓட ப்ரெசன்ஸில் பென்சாயிக் ஆசிட் ட்ரீட் பண்ணும்போது ரியாக்ட் பண்ணும்போது இங்கே சேம் மெட்டா பொசிஷனில் நைட்ரோ குரூப் வரும். நைட்ரோ குரூப் மீன்ஸ் NO2 வரும். ஓகே, NO2 என்ன மெட்டா பொசிஷனில் வரும். இது தான் என்ன? நைட்ரேஷன். ஓகே, நைட்ரேஷன். கிளியரா? இது தான் என்ன? எஸ், benzoic acid is meta director position. ஓகே, மெட்டா டைரக்டர் பொசிஷனில் தான் benzoic acid இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சல்ஃபோனேஷன் benzoic acidum H2SO4 ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? சேம் மெட்டா பொசிஷனில் யார் வரும்? SO3H குரூப் வரும். SO3H குரூப் வரும் மெட்டா பொசிஷனில். அப்போது மெட்டா சல்ஃபோ benzoic acid. Okay, meta sulfo benzoic acid. Hello Hilal. Next, இது clear ன்னு நினைக்கிறேன். Then we can move to next reaction, reduction action of formic acid. Formic acid ஓட reduction reaction தான். Okay, so reduction action of formic acid. என்னடா formic acid னா? formic acid so CH3 இல்ல, அதுக்கு பதிலா H தான். Okay, so basic என்ன carboxylic acid தான் formic acid. So formic acid reduce Tollens reagent. என்னடா Tollens reagent னா? so என்ன Tollens reagent? ammoniacal silver nitrate solution தான் Tollens reagent. so formic acid reduces Tollens reagent to metallic silver convert பண்ணும். okay, metallic silver கன்வெர்ட் பண்ணும். ஸோ டொல்லன்ஸ் டெஸ்ட் என்ன டொல்லன்ஸ் ரியேஜெண்ட் எல்லாம் வச்சுட்டு டொல்லன்ஸ் டெஸ்ட்லேயும் இது தான் நடக்கும். ஓகே, ஸோ மெட்டல் சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மிக் ஆசிட் ரெடியூஸ் ஃபெல்லிங் சொல்யூஷன். ஓகே, ஃபெல்லிங் சொல்யூஷன்னையும் ஃபார்மிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ணும். ஓகே, இட் ரெடியூசஸ் ப்ளூ கலர்ட் குப்ரிக் அயன்ஸ் டு ரெட் கலர் குப்ரஸ் குளோரைட். நார்மலி குப்ரஸ் குளோரைடை இங்கே என்ன ஒரு ப்ளூ கலர்ட் குப்ரஸ் கலர்ட் குப்ரிக் குளோரைடு தான் இருக்கும். குப்ரிக் அயன்ஸ். ஓகே, குப்ரிக் அயன்ஸ் தான் இருக்கும். அது ப்ளூ கலர்டு தான். ஸோ இது ட்ரீட் பண்ணும்போது இந்த ரெட் ப்ளூ கலரில் இருந்து ரெட் கலராக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ப்ளூ கலரில் இருந்து ரெட் கலராக கன்வெர்ட் ஆகும். அப்போ என்ன? எஸ், இங்கே இதோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபெல்லிங் சொல்யூஷன். ஓகே, ஃபெல்லிங் சொல்யூஷன் A, B எல்லாம் இருக்குது. ஓகே, so next is a question. Which one of the following reduces Tollens agent? Tollens agent யாரு reduce பண்ணும்? so ரொம்ப easy question, already இங்க சொல்லி இருக்கு. என்ன? formic acid. okay, so formic acid na என்ன Tollens reagent reduce பண்ணும். okay, reduction of formic acid. Formic acid reduces Fehling solution. okay, clear? yes. Then we can move to next, carboxylic acid or a basic test. Okay, test for carboxylic acid. So simple ah sollala carboxylic acid oda like basic test da enna blue litmus paper dip panna adu test panni paatha adu enna agum adu red color ah maaridum because
என்ன இது ஒரு ஆசிட் தான். ஓகே, பிகாஸ் என்ன இது ஒரு ஆசிட் தான். அப்போ ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் போட்டால் அதோட கலர் என்ன ரெட் கலராக மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சோடியம் பைகார்பனேட் கூட என்ன இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து பிரிஸ்க் எஃபசன்ஸ் வரும், நொர மாதிரி வரும். ஓகே, அந்த நொரைக்கு ரீசன் என்ன அங்கே கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகே, என்ன கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. என்ன சோடியம் பைகார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் என்ன when carboxylic acid is warmed with alcohol and concentrated H2SO4 கூட carboxylic acid ஹீட் பண்ணும்போது அங்க இருந்து என்ன எஸ்டர் ஃபார்ம் ஆகும். எப்படி எஸ்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அங்க இருந்து ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் வந்தா, நார்மலி எஸ்டரோட ஸ்மெல் எப்படி இருக்கும், ரொம்ப ஃப்ரூட்டி ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் வந்தால் கன்ஃபார்ம் பண்ணலாம் அது எஸ்டர் தான். ஓகே, ஸோ அந்த ஃப்ரூட்டி ஸ்மெல்லில் எஸ்டரோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் 3 கார்பாக்சிலிக் ஆசிடோட டெஸ்ட். கிளியர் இல்லை? தென் we can move to acidity of carboxylic acid. Acidity of carboxylic acidனா என்ன? ஸோ acidity of carboxylic acidனா ஹைட்ரஜனை எப்படி அது ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஹைட்ரஜன் எவ்வளோ ஈஸியாக அங்கேருந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, அந்த பேசிஸில் தான் கார்பாக்சிலிக் ஆசிடோட அசிடிட்டி சொல்ல முடியும். ஓகே, ஸோ என்ன இங்கே ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆனால் இங்கே என்ன கார்பாக்சிலைட் அயன் ஃபார்ம் ஆகணும். ஈஸியாக கார்பாக்சிலைட் அயன் ஃபார்ம் எஸ் என்ன சொல்லலாம், எஸ் இட்ஸ் மோர் அசிடிக்னு சொல்லலாம். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலைட் அயன். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? ஸோ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது, இங்கே நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும், இது டபுள் பாண்ட் ஆகும். அண்ட் இங்கேருந்து இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும், இந்த சார்ஜ் எங்கே போகும், ஆக்சிஜன் மேலே போகும். ஓகே, ஸோ அது கண்டினியூஸ்லி போகும். ஓகே, கண்டினியூஸ்லி நடக்கும். ஸோ எஸ் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கொஞ்சம் எஸ் ஹிலால், எஸ் equivalent resonating structure. Yeah, right. So carboxylic acid la name of carboxylic acid different carboxylic acid. So adoda formulas irukku and adoda pKa value irukku. Okay, adoda enna pKa value irukku. Okay, next effect of substituent on acidity of carboxylic acid. So carboxylic acid mala suppose yara and R group irukku ஆர் குரூப்பில் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பேசிக் கார்பாக்சிலிக் ஆசிட், தட் இஸ் ஃபார்மிக் ஆசிட், another is acetic acid and next one is propanoic acid. இதில் யார் மோர் acidic? formic acid is more acidic. Okay, so electron releasing இங்கே என்ன ஆல்கைல் குரூப்னா என்ன electron releasing alkyl group decreases acidity. Okay, so இங்கே இந்த CH3 CH2 ஆல்கைல் குரூப் இருந்தால் அது நார்மலி எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓகே, ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ என்ன அசிடிட்டி கம்மி ஆகிடும். ஓகே, அசிடிட்டி என்ன கம்மி ஆகிடும். ஸோ இங்கே என்ன ஆல்கைல் குரூப் இல்லை, அப்போ என்ன அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா இதில் அசிடிட்டி யாருக்கு ஜாஸ்தி? அசிடிக் ஆசிடுக்கா தான், பிகாஸ் இங்கே 1 CH3 தான் இருக்குது, இங்கே CH2 CH3 இருக்குது. அப்போ என்ன ஆல்கைல் குரூப் கொஞ்சம் கூட பல்கியாக இருக்குது. அப்போ என்ன எலக்ட்ரான் ரிலீஸிங், ஆல்கைல் குரூப்போடது எலக்ட்ரான் ரிலீஸிங் தான், அப்போ அசிடிட்டி கம்மியாயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இப்படியே எழுதலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஸோ எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப், சப்போஸ் எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப் அட்டாச் பண்ணி இருக்குன்னா எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப் இருந்தால் அங்கே அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் இருந்தால் அசிடிட்டி கம்மி ஆகிடும். எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் FCH2 COH, Cl CH2 COH இருக்குது, Br CH2 COH இருக்குது, I CH2 COH இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது? நார்மலி இதோட கேரக்டர் சொல்லும்போது எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப் இருந்தால் நார்மலி என்ன எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப் இருந்தால்
electron donating group இருந்தா acidity decrease ஆயிடும். Okay, I am writing here electron withdrawing group. Acidity decreases. Acidity electron withdrawing group இருந்தா increase ஆயிடும். Okay, increases. Next என்ன electron donating group. Electron donating group இருந்தா acidity decrease ஆயிடும். Okay, so இங்க என்ன fluorine இருக்கு, chlorine இருக்கு, bromine இருக்கு, iodine இருக்கு. So normally electronegativity decreases. எங்க இருந்து எங்க போகும்போது fluorineக்கு ஜாஸ்தியா இருக்கும் electronegativity. அதுக்கப்புறம் chlorine, அதுக்கப்புறம் bromine, அதுக்கப்புறம் தான் iodine வரும். ஓகே, அதுக்கப்புறம் தான் iodine வரும். ஸோ அதனால என்ன மைனஸ் ஐ எஃபெக்ட் எப்படி டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, மைனஸ் ஐ எஃபெக்ட் என்ன டிக்ரீஸ் ஆகிடும். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிக்ரீசிங் ஆர்டர் தான், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிக்ரீசிங் ஆர்டர் தான் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடினுக்கு. ஸோ என்ன அப்போ ஆல்ரெடி மைனஸ் ஐ எஃபெக்ட் எப்படி இருக்கும், மைனஸ் ஐ எஃபெக்டும் டிக்ரீசஸ். ஓகே, இண்டக்டிவ் எஃபெக்டும் டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன யாருக்கு மோர் அசிடிக்காக இருக்கும், ஃப்ளூரின் அட்டாச் பண்ணால் மோர் அசிடிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் புரோமின், அதுக்கப்புறம் அயோடின். ஓகே, ஸோ இங்கே குளோரின் 3 இருக்குது, குளோரின் 2 இருக்குது, குளோரின் 1 இருக்குது, இங்கே குளோரினே இல்லை. ஸோ இங்கே என்ன குளோரின் 3 இருக்குது, அப்போ இட் இஸ் மோர் அசிடிக். அதுக்கப்புறம் குளோரின் 2 இருந்தால், அண்ட் இங்கே இது தான் என்ன ஆர்டர். ஓகே, எலக்ட்ரான் வித்ட்ரோயிங் குரூப்போட ஆர்டர் NO2க்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் CN, அதுக்கப்புறம் F, அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் புரோமின், அதுக்கப்புறம் அயோடின், அதுக்கப்புறம் ஃபினால். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஃபினால். ஓகே, then we can move to next question. Okay, next question இருக்கு. So question already discuss பண்ண question தான். Which of the following represent the correct order of acidity in the given compound? Come on Hilal, what is the correct answer? You really miss me. I also miss you. I miss you too Hilal. So சொல்லு, what is the correct answer? Tell me what is the correct answer. இங்க 1 fluorine இருக்கு, இங்க CH3 BrCl, and next is chlorine, sorry fluorine, chlorine, bromine, அதுக்கப்புறம் CH3. so correct answer இதுதான், because already நாம இங்க டிஸ்கஸ் பண்ணது. ஓகே, இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. fluorine, chlorine, bromine, iodine, அதுக்கப்புறம் தான் CH3 வரும். ஓகே, so correct answer is option B. Okay, I really miss you. I really miss you so much. And functional derivative of carboxylic acid. So carboxylic acid or a functional derivatives. So that means anga hydrogen replace பண்ணிட்டு, okay, OH hydrogen replace பண்ணிட்டு, இல்லனா OH replace பண்ணிட்டு, yeah, I believe you, I definitely believe you. so அங்க OH replace பண்ணிட்டு எங்க chlorine வந்திருக்கு, NH2 வந்திருக்கு, OR வந்திருக்கு. OR means இது என்ன ஆயிடுச்சு, எஸ்டர் ஆயிருக்கு. ஓகே, எஸ்டர். திஸ் இஸ் ஆசிடமைட். ஆசிடமைட் OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க யார் வந்தா, NH2 வந்தா, அது என்ன ஆசிட் அமைடு. OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க Cl வந்தா ஆசிட் குளோரைடு. ஓகே, ORனா அது என்ன, OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு OR வந்தா அது எஸ்டர். ஓகே, and இங்க என்ன acid anhydride. acid anhydride means, so இங்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க வேற ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. ஓகே, COO O இல்லை, ஸோ இங்கே காமன் O இருக்கு, ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு. ஓகே, தட் இஸ் acid anhydride. ஓகே, கிளியர்? I believe you. So next, relative reactivity. Okay, reactivity of acid derivative. So acid derivative oda relative reactivity da. So acid chloride irukku. Okay, acid chloride is more reactive. Okay, acid chloride eppadi, it is more reactive. Next enna,
acid anhydride தான். Okay, acid anhydride is as compared to in a acid chloride கம்மி தான். அதுக்கப்புறம் யார் வருது, எஸ்டர் வருது. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்டர் அண்ட் அதுக்கப்புறம் தான் ஆசிட் அமைட். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஆசிட் அமைட். இதுதான் reactivity order. Okay, reactivity order. Okay, acid derivatives order, reactivity order ரொம்ப ரொம்ப important. Okay, ரொம்ப important. இது ப்ராப்பரா படிக்கணும். Okay, order of reactivity can be explained in terms of basicity of living group and resonance effect. Okay, resonance effect வச்சும் சொல்லலாம் and basicity of living groupும் வச்சும் சொல்லலாம். என்ன basic order of reactivity. Okay, so first acid halides தான். ஓகே, acid halides-னா என்ன? ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இங்கே இருக்குது. ஸோ OH ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஏதாச்சும் ஹாலஜன் வந்தால் அதுதான் ஆசிட் ஹாலைட். சப்போஸ் அங்கே குளோரின் வந்தால் அது ஆசிட் குளோரைட், இல்லை சப்போஸ் புரோமின் வந்தால் ஆசிட் புரோமைட். ஓகே, ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் தான். ஓகே, ஆசிட் குளோரைடோட ப்ரிப்ரேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது. ஓகே, ஸோ என்ன தைனியல் குளோரைடு வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஓகே, ஆசிட் குளோரைட். ஸோ என்ன நார்மலி ஒரு அசெட்டிக் ஆசிட் எடுத்துருக்கு, தைனியல் குளோரைடு வச்சு ட்ரீட் பண்ணும்போது அந்த OH அங்கேருந்து ரீப்ளேஸ் ஆகி இல்லைன்னா OH அங்கேருந்து போய் யார் வரும், OHக்கு பதிலாக குளோரின் வரும். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும், ஆசிட் குளோரைடு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன அசெட்டைல் குளோரைடு தான். ஓகே, அசெட்டைல் குளோரைடு தான் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆசிட் குளோரைட்ஸோட இல்லைன்னா ஆசிட் ஹாலைட்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ ஹைட்ரோலிசிஸ்னால் என்ன, வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது இங்கே சிம்பிளாக என்ன கிடைக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். பிகாஸ் அங்கேருந்து குளோரினும் இங்கே ஹைட்ரஜனும் வாட்டரில் H+ம் OH- இருக்கும். ஸோ அந்த H+ம் இந்த குளோரினும் கம்பைன் பண்ணிவிட்டு HCl-ஆ கன்வெர்ட் ஆகும். ஓகே, HCl-ஆ கன்வெர்ட் ஆகும் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பாக்கி OH மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த OH இங்கே என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும், டைரெக்டாக அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆல்கஹாலிசிஸ். ஓகே, ஆல்கஹாலிசிஸ் கிவ்ஸ் எஸ்டர்ஸ். ஓகே, ஆல்கஹாலிசிஸ்னால் என்ன, சிம்பிளாக ரியாக்டிங் வித் ஆல்கஹால். ஸோ அசெட்டைல் குளோரைடு. ஓகே, அசெட்டைல் குளோரைடு ஒரு ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது, இந்த குளோரினும் ஹைட்ரஜனும் ஓகே ஆல்கஹாலில் இருக்கிற OHல இருக்கிற ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிவிட்டு என்ன அது வாட்டராக அங்கேருந்து HCl-ஆ அங்கேருந்து எலிமினேட் ஆகும். ஓகே, HCl-ஆ அங்கேருந்து எலிமினேட் ஆகும் அண்ட் மீதி இருக்கிற ஆக்சிஜன் அண்ட் ஆல்கைல் பார்ட் இருக்கும்ல, ஸோ அது டைரெக்டாக கார்பன் மேலே வந்து அட்டாச் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும் எஸ்டர் கிடைக்கும். ஓகே, எஸ்டர் ஃபார்ம் ஆகும். Okay, so next ammonolysis. Okay, ammonolysis means reacting with ammonia. NH3 கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். அதுவும் சேம் ரியாக்ஷன் தான். NH3ல என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, NH3ல இருக்கிற 1 ஹைட்ரஜனும் ஆசிட் குளோரைடில் இருக்கிற குளோரினும் கம்பைன் பண்ணிவிட்டு HCl-ஆ மாறிடும். அண்ட் இங்கே என்ன வரும், இந்த NH2 டைரெக்டாக கார்பன் மேலே அட்டாச் ஆகும். அசெட்டமைட். ஓகே, ஆசிடமைட். ஓகே, ஆசிடமைட்னு சொல்லலாம், அசெட்டமைட்னு சொல்லலாம். இது ஆக்சுவலி அசெட்டமைட். ஓகே, பிகாஸ் அசிட்டிக் ஆசிட் தான் எடுத்திருக்கு, அசெட்டைல் குளோரைடு தான் எடுத்திருக்கு. ஸோ அசெட்டமைட் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன ரியாக்ஷன் வித் ப்ரைமரி அண்ட் செகண்டரி அமீன். ப்ரைமரி அண்ட் செகண்டரி அமீன்னா ஸோ NH2R தான் ப்ரைமரி அமீன். ஸோ NH2Rலையும் சேம் ரியாக்ஷன், ஹைட்ரஜனும் குளோரினும் கம்பைன் பண்ணிவிட்டு HCl-ஆ மாறிடும். மீதி என்ன NHR ஃபார்ம் ஆகும், N ஆல்கைல் அமைட். ஓகே, N ஆல்கைல் அமைட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் செகண்டரி அமீனில் அங்கேயும் சேம் ரியாக்ஷன் தான், ஹைட்ரஜனும் குளோரினும் கம்பைன் பண்ணிவிட்டு HCl-ஆ மாறிடும், HCl ஃபார்ம் ஆகும், NN டைஆல்கைல் அமைட் ஃபார்ம் ஆகும். ஓகே, NN டைஆல்கைல் அமைட் ஃபார்ம் ஆகும். கிளியர் இது வரைக்கும்? தென் we can move to reduction. ஸோ அசெட்டைல் குளோரைடோட ரிடக்ஷன் ப்ரோசஸ். ஓகே, ரிடக்ஷன் ப்ரோசஸ் ஹைட்ரஜன் வச்சு ரெடியூஸ் பண்ணுறது. ஓகே, பேரியம் சல்ஃபைட் அண்ட் பலேடியத்தோட ப்ரெசன்ஸில், ஹைட்ரஜனோட ப்ரெசன்ஸில் அசெட்டைல் குளோரைடும்
ரெடியூஸ் பண்ணுற ப்ரோசஸ் தான் ரோசன்மண்ட் ரிடக்ஷன். ரோசன்மண்ட் ரிடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ரோசன்மண்ட் ரிடக்ஷனில் என்ன கிடைக்கும்? சிம்பிளாக அங்கேருந்து ஹைட்ரஜன் குளோரின் போகும், அதுக்கப்புறம் யார் வரும்? ஹைட்ரஜன் வரும். ஓகே, இங்கேருந்து குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் கம்பைன் பண்ணிவிட்டு HCl இங்கேருந்து எலிமினேட் ஆகும். H2 இருக்கும்ல, ஸோ அந்த ஹைட்ரஜன் எங்கே வரும்? இங்கே டேரெக்டாக கார்பன் மேலே வரும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, ஸோ acetaldehyde. ஓகே, OH இல்லை acetaldehyde, ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகே, ஸோ ரியாக்ஷன் மண்டில் ரோசன்மண்ட் ரியாக்ஷனில் என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் தான் பை ப்ராடக்ட். ஓகே, ஆல்டிஹைட் தான் ப்ராடக்ட். ஸோ என்ன கிடைக்குது? acetaldehyde. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வச்சு ரிடக்ஷன் நடக்க போகுது. ஓகே, ஸோ என்ன? acetaldehyde இருக்குது, அசெட்டைல் குளோரைடு இருக்குது. ஸோ அசெட்டைல் குளோரைடும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடும் ஹைட்ரஜனோட ப்ரெசன்ஸில் ரியாக்ஷன் நடக்கும்போது அங்கே என்ன நடக்குது? இந்த குளோரினும் இந்த ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடும். அண்ட் அங்கே யார் வரும்? OH. ஓகே, இங்கே என்ன? OH தான் வரும். ஓகே, ஸோ OH தான் வரும். ஸோ என்ன கிடைக்கிது? ஈத்தைல் ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, ஈத்தைல் ஆல்கஹால். ஓகே, ஸோ இங்கே OH அண்ட் பாக்கி எல்லாமே ஹைட்ரஜன். OH கிடைக்கும். ஸோ இத்தைல் ஆல்கஹால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆசிட் என்ஹைட்ரைட். என்ன ஆசிட் என்ஹைட்ரைட்னா? 2 கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அதிலிருந்து வாட்டர் மாலிக்யூல் போயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஆசிட் என்ஹைட்ரைட். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்முலா, இதோட ப்ரிப்ரேஷன் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஹீட்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் வித் P2O5. அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கு. ஹீட்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் வித் P2O5 என்ன நடக்கும்னு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணி பாருங்க. I will use. Actually, I am not feeling well. So, by reduction of acid halide with salt of carboxylic acid. So, என்ன? So, இங்க acid chloride use பண்ணியிருக்கு. acid chloride and sodium salt of acetic acid. Sodium salt of acetic acid means hydrogen replace பண்ணிட்டு அங்கே யார் வந்திருக்கு? sodium வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த sodium and chlorine combine பண்ணிட்டு NaCl மாறிடும். ஓகே, NaCl மாறிடும். இது இப்படி பாண்ட் வரும். இந்த கார்பன் டைரக்டாக இந்த ஆக்சிஜன் மேலே பாண்ட் வரும். அப்போது CH3 C double bond O இங்கே ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் அண்ட் C double bond O CH3. ஓகே, ஸோ அசெட்டிக் என்ஹைட்ரைட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கேருந்து என்ன பை ப்ராடக்ட் கிடைக்கும்? NaCl. ஓகே, NaClலும் இங்கே இருக்கிற ஒரு பை ப்ராடக்ட் தான். ஓகே, தென் we can move to next reaction. Okay, chemical properties of என்ன acid anhydride ஓட chemical properties தான் நம்ம first பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் ஹைட்ரோலிசிஸ் மீன் ரியாக்டிங் வித் வாட்டரில். ஸோ ரியாக்டிங் வித் வாட்டர்னா வாட்டர் வச்சு ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? சிம்பிளாக ஆல்ரெடி என்ன ஆசிட் என்ஹைட்ரைட்னா அங்கே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் இங்கே எப்படி இருக்கும்? C double bond O R and OH இருக்கும். அண்ட் இங்கேயும் C double bond O R dash இங்கே OH இருக்கும்ல. ஸோ இந்த OH இங்கேருந்து போயிட்டு இங்கே என்ன வந்திருக்கு? இந்த O காமனாக வந்திருக்கு. ஓகே, இந்த O காமனாக வந்திருக்கு, இங்கே ஒரு பாண்டும் இருக்குது. ஸோ அதுதான் என்ன ஆக்சுவலி ஆசிட் என்ஹைட்ரைட்னா. ஸோ எகெயின் அந்த வாட்டர் வச்சு ஆசிட் என்ஹைட்ரைட் ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஹிலால் என்ன கிடைக்கும்? திருப்பி நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ சிம்பிளாக இங்கே அசெட்டிக் ஆசிட் தான் எடுத்திருக்கு. ஸோ அசெட்டிக் ஆசிட் தான் கிடைக்கும் பிகாஸ் அசெட்டிக் என்ஹைட்ரைட் தான் எடுத்திருக்கு. ஸோ அசெட்டிக் ஆசிட் கிடைக்கும். 2 mol ஆஃப் அசெட்டிக் ஆசிட் கிடைக்கும். ரியாக்ஷன் வித் ஆல்கஹால் கூட ரியாக்ஷன் நடந்தா, ஸோ ஆல்கஹால் கூட ரியாக்ஷன் நடந்தால் என்ன கிடைக்கும்? சிம்பிளாக சொல்லலாம், ஆல்கஹால் கூட ரியாக்ஷன் நடக்கும்போது எஸ்டர் அண்ட் ஆசிட், ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ என்ஹைட்ரைட்
ஆசிட் என்ஹைட்ரைடை ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஈத்தைல் அசெட்டேட். ஓகே, என்ன எஸ்டரும் அண்ட் அசெட்டிக் ஆசிடும். ஓகே, ஈத்தைல் அசெட்டேட்டும் acetic acid. Okay, ester and acetic acid. So reaction with ammonia. I am taking proper medicine. So acetic anhydride. Okay, so acetic anhydride means என்ன நமக்கு தெரியும், 2 acetic acid வாட்டர், அங்கிருந்து வாட்டர் எலிமினேட் ஆனது தான் அசிட்டிக் அன்ஹைட்ரைட். ஸோ அது அமோனியா கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ அமோனியாவில் இருக்கிற 1 ஹைட்ரஜன் அண்ட் 1 ஆசிட் குரூப்பும் கம்பைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து அசெட்டிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, இந்த ஹைட்ரஜனும் இங்கே 1 ஆசிட் குரூப்பும் கம்பைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து அசெட்டிக் ஆசிடும் கிடைக்கும். அண்ட் இன்னொரு குரூப்பில் இந்த NH2 போய் அட்டாச் ஆகும், டைரக்ட் கார்பன் மேலே அட்டாச் ஆகும்போது அங்கே என்ன கிடைக்கும்? அமைட் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே யூஸ் பண்ணது அசெட்டிக். ஓகே, அப்போது அசெட்டமைட் தான் கிடைக்குது. கிளியரா? தென் ரியாக்ஷன் வித் PCl5. ஸோ ரியாக்ஷன் வித் PCl5ல் ஆல்ரெடி PCl5ல் என்ன நடக்கும்? PCl5 கூட ரியாக்ட் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு என்ன இது கம்ப்ளீட்டாக போயிடும் அண்ட் கார்பன் மேலே டைரெக்டாக யார் வந்து அட்டாச் ஆகும்? குளோரின் வந்து அட்டாச் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும்? ஆசிட் குளோரைட் கிடைக்கும். ஓகே, ஒன் ப்ராடக்ட் இஸ் மெயின் ப்ராடக்ட் இஸ் ஆசிட் குளோரைடு தான். நெக்ஸ்ட் எஸ்டர். எஸ்டர்னா என்ன? எஸ்டர்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போய் அங்கே ஒரு ஆல்கைல் குரூப் வந்தால் அது எஸ்டர். ஓகே, அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஆல்கைல் குரூப் வந்தால் அதுதான் எஸ்டர். ஸோ அதோட ப்ரிப்ரேஷன், ஸோ எஸ்டரிஃபிகேஷன், எஸ்டரோட ப்ரிப்ரேஷன் எஸ்டரிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. அண்ட் ஆல்கஹாலிசிஸ் ஆஃப் ஆசிட் குளோரைட் ஆர் ஆசிட் என்ஹைட்ரைட், இதுவும் ஆல்ரெடி சொன்னது தான் இதோட ப்ரிப்ரேஷனில். ஓகே, ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருக்கு கெமிக்கல் ரியாக்ஷனில். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, எஸ்டரோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, எஸ்டர்னால் ரொம்ப நல்ல ஸ்மெல் இருக்கும். ஓகே, ஃப்ரூட்டி ஸ்மெல்லுன்னு தான் சொல்லும். ஓகே, ஃப்ரூட்டி ஸ்மெல்லு தான் இருக்கும். ஸோ கலர்லெஸ் லிக்விட் தான். ஓகே, வித் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டி ஸ்மெல்லு தான் இருக்கும். ஸோ அமைல் அசெட்டேட்டுக்கு பனானா ஸ்மெல், பனானா ஃப்ளேவர். ஈத்தைல் பியூட்ரேட்டுக்கு பைனாப்பிள். ஆக்டேல் அசெட்டேட்டுக்கு ஆரஞ்ச். ஐசோபியூட்டைல் ஃபோமேட்டுக்கு ராஸ்பெரி. ஸோ டிஃப்ரெண்ட் என்ன ஃப்ரூட் ஸ்மெல்லு தான். ஸோ அது வச்சே என்ன எந்த எஸ்டர்னு ஐடென்டிஃபை பண்ணலாம்ல. ஸோ அதுதான் எஸ்டரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் ஆல்கஹால். ஸோ தட் இஸ் ட்ரான்ஸ் எஸ்ட்ரிஃபிகேஷன். அதுதான் என்ன, எஸ்டரும் ஆல்கஹாலும் ரியாக்ட் பண்ணுற ப்ரோசஸ் தான், அந்த ரியாக்ஷன் தான் ட்ரான்ஸ் எஸ்ட்ரிஃபிகேஷன். ஸோ எஸ்டர் ஆஃப் அன் ஆல்கஹால் கேன் react with another alcohol. Okay, ester of an alcohol can react with another alcohol in the presence of mineral acid. ஒரு mineral acid ஓட presenceல ட்ரீட் பண்ணும்போது it give ester of second alcohol. எது second alcohol எடுத்திருக்கோ அந்த give ester of second alcohol. second alcohol ester கிடைக்கும். ஸோ இது என்ன ethyl acetate. ethyl acetate is a ester. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கு? ப்ரொப்பைல் ஆல்கஹால். ஸோ இங்கே ப்ரொப்பைல் ஆல்கஹாலும் ஈத்தைல் அசெட்டேட்டும் எடுத்திருக்கு. ஸோ இங்கே என்ன, இந்த எஸ்டரில் இருக்கிற இந்த ஆல்கைல் குரூப்பும் ஆக்சிஜனும் அது மாதிரி ப்ரொப்பைல் ஆல்கஹாலில் இருக்கிற OH இருக்கும்ல, ஸோ அந்த OHல இருக்கிற ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிவிட்டு என்ன ஃபார்ம் ஆகும்? ஈத்தைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஓகே, என்ன ஃபார்ம் ஆகும்? ஈத்தைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். மிச்சம் யார் இருக்குது? மிச்சம் சேம் என்ன கிடைக்கும்? சேம் தான், எஸ்டர் தான் கிடைக்கும். இங்கே ப்ரொப்பைல் அசெட்டேட் தான் கிடைக்குது. ஓகே, ப்ரொப்பைல் அசெட்டேட் எஸ்டர் தான் கிடைக்குது. ஓகே, கிளியர்? எஸ்டர் தான் கிடைக்கும். பிகாஸ் இங்கே என்ன ஈத்தைல் அசெட்டேட் தான் எடுத்திருக்கு, அதுதான் எஸ்டர். அண்ட் ப்ரொப்பைல் ஆல்கஹாலும் எடுத்திருக்கு. ஸோ ப்ரொப்பைல் ஆல்கஹாலில் இருக்கிற OH இருக்கும்ல, ஸோ OHல இருக்கிற ஹைட்ரஜனும் அண்ட்
ethyl acetate means ester means okay esterல இருக்கிற ஆக்சிஜன் கூட ஒரு ஆல்கைல் குரூப்பும் இருக்குல்ல ஸோ அந்த ஆக்சிஜனும் அந்த ஆல்கைல் குரூப்பும் அது மாதிரி ஆல்கஹாலில் இருக்கிற ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிவிட்டு என்ன ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடும் பாக்கி வர்ற குரூப் என்ன எஸ்டர் தான் ஃபார்ம் ஆகும் கிளியரா ஸோ நெக்ஸ்ட் அமினோலிசிஸ் அமினோலிசிஸ்னா என்ன ஈத்தைல் அசெட்டேட்டும் என்ன அமோனியா கூட NH3 கூட ரியாக்ட் பண்ணும்போது அங்கேருந்து அம்மைடு கிடைக்கும் ஓகே அம்மைடு தான் கிடைக்கும் அம்மைடும் என்ன ஆல்கஹாலும் கிடைக்கும் ஸோ அதுதான் அமினோலிசிஸ் ஸோ இங்கே என்ன எடுத்திருக்கு ஈத்தைல் அசெட்டேட் எடுத்திருக்கு ஸோ இட் இஸ் எ எஸ்டர் ஸோ இது அமோனியா ஸோ அமோனியாவில் இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த C2H5Oயும் கம்பைன் பண்ணிவிட்டு ஆல்கஹாலாக மாறிடும் ஸோ இத்தைல் ஆல்கஹாலாக மாறிடும் அண்ட் ரெஸ்ட் பார்ட் என்ன அமைடாக மாறிடும் ஓகே நெக்ஸ்ட் கிளேஷன் கண்டென்சேஷன் மீன்ஸ் ஈத்தைல் அசெட்டேட் ஓகே that means ஒரு எஸ்டர் ethyl acetate means it is a ester basic ester so எஸ்டரும் என்ன ethyl 2 esters என்ன கண்டென்ஸ் பண்ண போகிறேன் ஓகே 2 எஸ்டர்ஸ் எடுத்து அது கண்டென்ஸ் பண்ண போகிறேன் அதுதான் கண்டென்சேஷன்னா அதுதான் இருக்கும் ஸோ கிளேஷன் கண்டென்சேஷன் ஸோ இங்கே இருக்கிற என்ன ஹைட்ரஜன் ஓகே 1 ethyl acetate இருக்கிற ஹைட்ரஜன் அண்ட் இங்கே இருக்கிற ஆக்சிஜன் அண்ட் ஆல்கைல் குரூப்பும் கம்பைன் பண்ணிவிட்டு ஆல்கஹாலாக மாறிடும் ஓகே இது இந்த பார்ட் ஆல்கஹாலாக மாறிடும் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டில் ஈத்தைல் அசெட்டோஅசெட்டேட்டாக மாறிடும் ஓகே கிளியர் இது வரைக்கும் கிளியர் இல்லை தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் PCl5வும் என்ன ஈத்தைல் அசெட்டேட்டும் எஸ்டரும் ரியாக்ட் பண்ணால் என்ன நடக்கும் சிம்பிள் ரியாக்ஷன் இது என்ன இங்கே ஆசிட் குளோரைடு தான் அதோட ப்ராடக்ட் ஓகே ஆசிட் குளோரைடு தான் அதோட ப்ராடக்ட் ஸோ ஆசிட் குளோரைடோட ப்ரிப்ரேஷன் தான் என்ன எஸ்டரும் PCl5வும் ரியாக்ட் பண்ணுறது ஓகே PCl5வும் எஸ்டரும் ரியாக்ட் பண்ணுறது ஆசிட் குளோரைடோட ப்ரிப்ரேஷன் தான் ஓகே நெக்ஸ்ட் ஆசிட் அமைடு ஸோ ஆசிட் அமைடு தான் நெக்ஸ்ட் ஸோ அதை அமினோலிசிஸ் பண்ண போகிறேன் ஆசிட் அமைடுன்னா என்னடா ஆசிட் அமைடு ஸோ CH3 NH2 வரணும் ஓகே NH2OR இதுதான் என்ன இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா ஆசிட் அமைடோட ஜென்ரல் ஃபார்முலா ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடில் இருக்கிற OH ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யாரும் வந்திருக்கு NH2 வந்தால் அது ஆசிட் அமைடு ஓகே ஸோ இங்கே என்ன அசெட்டைல் குளோரைடு யூஸ் பண்ணியிருக்கு அசெட்டைல் குளோரைடும் அமோனியாவும் ரியாக்ட் பண்ணும்போது இதெல்லாமே ஆல்ரெடி படித்தது தான் என்ன அசெட்டைல் குளோரைடும் அமோனியாவும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன அமோனியாவில் இருக்கிற 1 ஹைட்ரஜனும் என்ன அசெட்டைல் குளோரைடில் இருக்கிற குளோரினும் கம்பைன் பண்ணிவிட்டு HCl-ஆக மாறிடும் பாக்கி என்ன கிடைக்கும் அமைட் கிடைக்கும் ஓகே ஸோ இங்கே அசெட்டமைட் தான் கிடைக்குது ஓகே ஆசிடமைட் ஸோ நெக்ஸ்ட் என்ன இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கு அசெட்டிக் என்ஹைட்ரைடு ஓகே அசெட்டிக் என்ஹைட்ரைடும் என்ன அமோனியாவும் ரியாக்ட் பண்ணும்போது ஓகே அசெட்டிக் என்ஹைட்ரைடும் அமோனியாவும் ரியாக்ட் பண்ணும்போது அங்கேருந்து என்ன கிடைக்கும் ஆசிட் அமைட் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஹீட்டிங் அமோனியம் கார்பாக்சிலேட் ஸோ அமோனியம் கார்பாக்சிலேட் ஹீட் பண்ணும்போது அங்கேருந்து என்ன ஆல்ரெடி இதுவும் சொல்லியிருக்கு அமோனியம் கார்பாக்சிலேட் மீன்ஸ் NH4+ தான் இருக்கும் அது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் NH2ஆக மாறிடும் ஓகே இது கம்ப்ளீட்டாக NH2ஆக மாறிடும் ஓகே ஸோ அப்போ என்ன சிம்பிளாக அமைட் கிடைக்கும் ஓகே ஆசிடமைட் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஆல்கைல் சைனைட் தட் இஸ் நைட்ரைட் C∼N ஓகே C∼N தான் என்ன சைனைட் இல்லைனா நைட்ரைல் குரூப்னு சொல்லுவேன் ஸோ concentrated HCl இல்லைனா H2SO4 வச்சு concentrated HCl and water வச்சு ட்ரீட் பண்ணும்போது அங்கேருந்து என்ன கிடைக்குது அமைட் ஆசிடமைட் கிடைக்குது ஓகே நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ ஆம்ஃபடெரிக்
கேரக்டர். என்னடா ஆம்ஃபோடெரிக் கேரக்டர்னா? ஸோ ஆம்ஃபோடெரிக் கேரக்டர்னா பேஸ் கூடயும் அண்ட் ஆசிட் கூடயும் ரியாக்ட் பண்ண முடியும். ஓகே, பேஸ் கூடயும் ரியாக்ட் பண்ண முடியும், ஆசிட் கூடயும் ரியாக்ட் பண்ண முடியும். இது அசெட்டமைட் HCl கூட ரியாக்ட் பண்ணியிருக்கு. இது அசெட்டமைட் எண்ணெய் கூட சோடியம் கூட ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சோடியம் அசெட்டமைட் கிடைக்குது. ஓகே, ஸோ 1 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே 1 சோடியம் வந்திருக்கு. ஸோ NH எண்ணெய் கிடைக்குது. ஓகே, NH எண்ணெய் கிடைக்குது. இங்கே சேம் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் NH2 HCl ரியாக்ட் பண்ணும்போது இந்த Cl இங்கே வரும். அப்போ NH3 Cl மாறிடும். ஓகே, NH3 Cl மாறிடும். அசெட்டமைட் ஹைட்ரோக்ளோரைடு. ஓகே, அசெட்டமைட் ஹைட்ரோக்ளோரைடு தான். தென் நெக்ஸ்ட் என்ன? ஹைட்ரோலிசிஸ். ஹைட்ரோலிசிஸ்னா என்ன? ரியாக்டிங் வித் வாட்டரில். ஸோ என்ன? அசெட்டமைட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண போகிறேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் HCl. டைல்யூட் HClோட ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன கிடைக்குது? டைல்யூட் HClோட ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ணும்போது இங்கேருந்து இந்த NH2 போயிடும். ஓகே, இங்கே அதுக்கு பதிலாக யார் வரும்? அதுக்கு பதிலாக இங்கே NH2 போயிடும். H-ம் OH-ம் இருக்குது. ஸோ இந்த OH இங்கே வரும். ஓகே, OH இங்கே வரும். ஸோ இந்த NH-ம் இந்த H-ம் NH-ம் கம்பைன் பண்ணிவிட்டு எகெயின் வேற ஒரு H இருக்குது ஹைட்ரஜனில் HCl. ஸோ NH4Cl மாறிடும். ஓகே, NH4Cl மாறிடும். ஓகே, ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் அசெட்டமைடை NaOH வச்சு ட்ரீட் பண்ணும்போது. இது ஆசிட், இது என்ன? இது பேஸ். ஓகே, ஸோ பேஸ் வச்சு ட்ரீட் பண்ணும்போது அது என்ன? ONA மாறுது. ஓகே, ONA மாறுது அண்ட் அமோனியா ரிலீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்னா சிம்பிள் இல்லை, அங்கேருந்து வாட்டர் எல்லாம் எலிமினேட் ஆகணும். ஓகே, வாட்டரால் எலிமினேட் ஆகிடும். ஸோ இங்கே என்ன? அசெட்டமைடை P2O5 வச்சு ஹீட் பண்ணும்போது இங்கேருந்து வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது வாட்டர் மாலிக்யூலாக எலிமினேட் ஆகிடும். ஸோ கார்பன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜனாக மாறிடும். ஓகே, இப்போ என்ன? சைனைட் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, சைனைட் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகிடும். சிம்பிள். ஹாஃப்மேன் degradation. ஸோ ஹாஃப்மேன் degradation-ல ஸோ அசெட்டமைடு இருக்குது. ஸோ அசெட்டமைடை புரோமின் அண்ட் KOH-ஓட ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ண போகிறேன், ஹீட் பண்ண போகிறேன். ஸோ என்ன கிடைக்குது? மீத்தைல் அமீன் கிடைக்குது. ஓகே, என்ன கிடைக்குது? மீத்தைல் அமீன் கிடைக்குது. ஸோ அதுதான் மெயின். ஓகே, மீத்தைல் அமீன் தான் மெயின். அண்ட் ரிடக்ஷனில் என்ன நடக்குது? ஸோ ஹைட்ரஜனோட ப்ரெசன்ஸில் தான் ரிடக்ஷன் நடக்குது. ஸோ அண்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணும்போது ஈத்தைல் அமீன் கிடைக்குது. ஓகே, ஈத்தைல் அமீன் கிடைக்குது. கிளியராக இது வரைக்கும்? தென் we can move to question session. இது வரைக்கும் கிளியர்னா we can move to question session. ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா we can move to question session. Yes, so first question is here. Benzoic acid ஃபர்ஸ்ட் என்ன? NH3 வச்சு ஹீட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் A கிடைக்குது. எகெயின் NaOBr வச்சு ட்ரீட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் B கிடைக்குது. எகெயின் NaNO2 ஆர் HCl வச்சு ட்ரீட் பண்ணும்போது C கிடைக்குது. ஸோ வாட் இஸ் C? அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ரியாக்ஷன் பார்க்கலாமா? ஸோ இந்த ரியாக்ஷன் ப்ராப்பராக பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் ஸோ இதை எடுத்துட்டு இங்கே ஓகே, ஸோ இதுதான் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் பென்சாயிக் ஆசிட். ஓகே, பென்சாயிக் ஆசிட் மீன் C6H5COH என்ன? NH3 கூட ரியாக்ட் ஆகுது. NH3 கூட ரியாக்ட் ஆகுதுன்னா அங்கே என்ன கிடைக்கும்? அமைடு. ஓகே, அப்போது C6H5COOH இருக்குது. ஓகே, COO NH2 ஸோ 3 இல்லை 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் எகெயின் என்ன? NaOBr கூட ரியாக்ட் ஆகுது. NaOBr கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்? ஸோ எகெயின் இந்த
COO இங்கிருந்து போயிடும். டைரெக்டாக NH2 என்ன அந்த பென்சீன் ரிங் மேலே அட்டாச் ஆகும். அப்போது NH2 amide. ஓகே, எகெயின் இது என்ன HCl வச்சு NaNO2 கூட ரியாக்ட் ஆகும்போது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது. அது என்ன? ஸோ இது லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கு. இந்த ப்ராடக்ட் என்ன? டைசோனியம் ஃப்ளோரைடு. ஸோ என்ன கரெக்ட் ஆன்சர்? பென்சீன் டைசோனியம் fluoride. Okay, benzene disonium fluoride is the correct answer. Okay, so then I will give you one homework. Okay, or idu madri homework un tarra. Yes, it's a homework question. See, romba easy question da. CH3Br KCN kuda react pandra. Again and the product H3O plus oda kuda H3O oda kuda react pandra. Again PCl5 oda PCl5 kuda react pandra. Idu enna homework question. So try பண்ணி பாருங்க. And next question என்ன? The acid that cannot be prepared from Grignard reagent. So அது என்ன? That is formic acid now. ரொம்ப simple question. Okay, so yes guys, so இது வரைக்கும் clearனு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. So yes, so உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நானே வந்து ஆன்சர் அங்க போடுறேன். And yes, fast track batch. Yes ma'am, நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. எனக்கு நீட் வேணும், நீட் கிராக் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக படிக்கணும்னு இருக்குது. பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அவங்களுக்காக தான் என்ன Xylem ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ ஆன்லைனில் எங்கேருந்து உங்களுக்கு வேணும்னாலும் அக்சஸ் பண்ணலாம். ஓகே, கிளாஸ் அக்சஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 8499 மட்டும்தான் அதோட ப்ரைஸ். ஓகே, அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் டேப் ப்ளஸ் மெட்டீரியலுக்கு 24,648 rupees தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த நம்பரில் கால் பண்ணி பாருங்கள். அண்ட் என்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த லிமிட்டட் சீட் மட்டும்தான் இருக்குது. என்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன மேம்? டேப். எனக்கு டேப் கிடச்சா நான் ஃபுல் டைம் லைக் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நோ வரிஸ். இது ஆக்சுவலி லாக்டு டேப். ஓகே, ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும் இருக்கிற டேப். அண்ட் நெக்ஸ்ட் என்ன மேம்? எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு ஆன்லைன் அவ்வளோ மண்டேல ஏறாது. ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் 3 பிரான்ச்சஸ் இருக்குது. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில். ஸோ அண்ட் ஆஃப்லைன் ப்ரைஸஸ் 29,500 rupees. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த நம்பரில் கால் பண்ணி பாருங்கள். அண்ட் லிமிட்டட் சீட் தான் இருக்குது. just register பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். தேங்க்யூ. அண்ட் Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். ஸோ வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் ஃபியூச்சர் அப்டேட்ஸும் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச்.